Hello friends, welcome back to Brahma's Mind. இன்னொரு வீடியோவில் பார்க்க ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்குள்ள கண்டென்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சிருங்க. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து கூகுள்கிட்ட போயிட்டு இந்த பிரம்மாஸ் மைண்ட் நீங்க டைப் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னோட சேனல் கிடைச்சிரும். என் சேனல் கிடைச்ச பிறகு நீங்க என்ன செய்யுங்க, முடிஞ்சா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், நான் பார்த்த சில விஷயங்கள், நான் கேட்ட சில விஷயங்களை வந்து நான் என்னுடைய யூடியூப் மூலயமா வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மையோ இல்லைன்னா வந்து ஒரு நாலேஜை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நாலேஜ் வந்து மேபி இப்போ இல்லாட்டி கூட வந்து வரப்போகிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ மேக் ஷுவர் நீங்கள் அந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி ஏதாவது கமெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது என்னோட சேனலை மாற்றணுமோ இல்லை நான் பேசுகிற விதமோ இல்லை நான் வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியணும் இல்லைன்னா வந்து நான் வந்து அப்டேட் பண்ணணும்னா வந்து அதையும் மறக்காமல் நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் யூடியூப் கமெண்ட் கீழே போட்டுருங்க. Okay, சரி. Those who have subscribed, thank you so much. Those who have shared, very thank you so much for all of you. சரி, இன்னைக்குள்ள நோக்கம் என்னன்னா வந்து வெரி சிம்பிளுங்க. இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப பரவலாக வந்து நம்ம யூடியூப் கூகுள்லையோ இல்லை ரொம்ப இதில் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. இவன் நம்ம ஃபேஸ்புக்கில் சொல்லியிருந்தாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அனௌன்சஸ் 8 months salary bonus to employeesனு. அது கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 24% சர்ச் இன் ஏர்னிங்னா வந்து ஒரு நல்ல க்ரோத்துன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த க்ரோத் தான் வந்து help to reach almost like a 2.7 billion அவங்களுடைய ஏர்னிங். அது மட்டும் கிடையாது, இது ரெண்டும் நடந்தாலும் வந்து அவங்க எம்ப்ளாய்க்கும் வந்து ஒரு நல்ல ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆஃப் போனஸ் கிடைச்சிக்குதுன்னு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் உண்மையாக தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம see the internet everywhere now. வாய் ஏன் நான் இதை பற்றி இங்கே இந்த யூடியூப்ல இந்த சேனலில் இந்த வீடியோவில் பேசணும்னா வந்து ஒரு சின்ன விஷயம் தான். பிகாஸ் நமக்கு இருக்கிறது மலேசியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய எவியேஷன் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு மெயினாக பாய்க்கிறது மாஸ், அப்புறம் வந்து ஏஷியாஸ். மாஸ்ன்றது வந்து அது ஒரு நம்மளுடைய நேஷனல் ஏவியேஷன் சொல்லிட்டு, அப்புறம் ஏஷியா வந்து இட்ஸ் கோ டு லைக் சின்னது டொமெஸ்டிக் ஃப்ளைட்னு சொல்லுவோம். நான் அஃப்கோர்ஸ் ஐ கேனாட் கம்பேர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோ இங்கே இந்த வீடியோ வந்து நோக்கம் வந்து நாட் டு கம்பேர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோடையோ இல்லை அது ஐ மீன் ஏவியேஷன்ஸ் இண்டஸ்ட்ரி. நான் முழுக்க இந்த வீடியோ என்னன்னா வந்து டு ஷேர் வாய் பெரும்பாலும் வந்து அதாவது சில பேர் சொல்லியிருப்பாங்க, ஐ மீன் ஓல்ட் டைம் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து வெரி ரிஸ்கி. அதில் வந்து பணம் போடுவதோ இல்லை வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதோ வந்து ரொம்ப ரிஸ்கி. பிகாஸ் அதோடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அவங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்டும் சரி, கேபெக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப ஹை காஸ்ட். ரெண்டாவது வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஆயிலை நம்பி இருக்கும். பிகாஸ் when the oil is go up அவங்களுடைய செலவும் அதிகமாகும். இந்த செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து அவங்க அந்த செலவை வந்து ஈடுகட்டி அதை வந்து இந்த டிக்கெட்ஸ் விற்கிற மூலியமா அவங்க கொப்பா பண்ணணும். ஸோ அது ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும். நான் இப்போ வந்து இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு வாய் இஸ் டூயிங் வெரி வெல். பிகாஸ் ஒன்று அவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஏர்லைன்ஸ். ரெண்டாவது வந்து சிங்கப்பூர் வந்து குளோபலி வந்து ரெக்கனைஸ் பை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வைஸ். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து என்கரேஜிங் எவ்ரி ஒன். ஸோ அது ஒரு பக்கத்து. நான் மலேசியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து அதிகமாக பேசக்கூடிய விஷயம் வந்து அதிகமாக நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் சொன்னோமா வந்து நம்ம அதிகமாக தேடக்கூடிய விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் ஏஷியா. பெரும்பாலும் என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்ம அதிகமாக பார்க்கறதும் ஏஷியா. நான் வந்து ஏஷியாவை வந்து இங்கே சாரி இப்போ வந்து இட்ஸ் நோன் ஆஸ் அ கேபிட்டல் ஏ. ஸோ கேபிட்டல் ஏ நான் இங்கே வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அது வந்து பேட் ஒன்றும் கிடையாது. இது என்னுடைய சின்ன அப்சர்வேஷனு, ஒரு சின்ன ஷேரிங் மட்டுமே. சரி, இப்போ ஏஷியா இல்லைன்னா கேபிட்டல் ஏ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து காலகாலமாக வந்து இதோடைய பேசஞ்சர்ஸோ இல்லைன்னா இதோட ஃப்ளைட்ஸோ குறையுதுன்னு வந்து தெரியல. பட் அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தோமா வந்து தே ஸ்டில் இன் ஹேவிங் சம் டஃப் டைம்
in terms of their managing the expenses and அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்களோட ஷேர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து இஸ் நாட் தட் குட் as how other aviations industry. Now, um, the reason ஏன் நான் வந்து கேபிட்டல் ஏ கொண்டு வந்தேன்னா வந்து ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஏஷியா பேசுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி எந்த இதில் பார்த்தாலும் சரி ஏஷியா பேசணுமா வந்தாலும் அதுக்கு அதிகமாக கமெண்ட் கொடுக்கக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து இது ஏஷியா வந்து லைக் மினி பஸ்ன்னுவோம் எல்லாத்தையும் விற்கிறாங்கன்னுவாங்க. அது மட்டும் கிடையாம வந்து இவங்க வந்து ஒரு சின்ன டிலே அப்புறம் எப்போ பார்த்தாலும் ரீஸ்கெட்யூல் இதனால வந்து பல விஷயங்கள் சொல்றதுனால வந்து இது நாலு அளவு வந்து இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பட் இதுக்கும் இந்த கமெண்ட் சொல்றவங்களுக்கும் இந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஏர்போர்ட்ல போய் பார்க்குறப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு விதமான ஆப்போசிட்டா இருக்கு. இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றவங்க வந்து இங்க இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து பிகாஸ் ஏஷியாவுக்கு வந்து கேபிட்டல் ஏ தவிர்த்து வந்து இப்போதைக்கு வந்து நம்ம லோ காஸ்ட் கேரியர் வந்து இல்லை. மேபி அதனால வந்து வி நோ ஆப்ஷன் டு கோ, ஆப்ஷன் டு சூஸ். அதனால வந்து இந்த கேபிட்டல் ஏ வந்து இஸ் டூயிங் தி பிசினஸ் ஆல்வேஸ் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. Now, so let's say இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஷேரை பார்த்த மாதிரி நம்ம இன்னைக்கு கேபிட்டல் ஏ ஷேரை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு ஜஸ்ட் டைப் investing.com உங்களுக்கு வந்து கேபிட்டல் ஏ ப்ராட் கிடச்சிரும். வந்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த சார்ட் வரும். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சார்ட்ல வந்து மேக் இட் மந்த்லி சொல்லிட்டு பார்க்குறப்போ வந்து இந்த கேபிட்டல் ஏயோட ஷேர் ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே அப்படியே ஓடிட்டு இருக்கு. பட் இதில் ஒரு விஷயம் என்ன எனக்கு தெரிய வருது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேபிட்டல் ஏவோட ஷேர் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் செல்லிங் அட் 0.84 cent. அதாவது வந்து கம்பேர் வந்து ட்ரேடிங்கில் பார்த்துட்டிங்கன்னா வந்து தேர்ஸ் அ 2 terms சொல்லுவோம். ஓகே, ஒன்று வந்து இங்கே இருந்துச்சுன்னா அது வி கால் இட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா வந்து சிலிங்னு சொல்லுவோம். அதே கீழே இருந்துச்சுன்னா வந்து நம்ம அதை வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு 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 ட்ரேடிங்ல அதிகமாக பேசக்கூடிய விஷயம். நான் இன்னைக்கு நம்ம இந்த கேபிட்டல் ஏ பார்க்குறப்போ வந்து இதோட ப்ரைஸ் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோல இருக்கு, இல்லைன்னா வந்து சப்போர்ட்ல இருக்கு நான் நினைக்கிறேன். இது வந்து ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன். இங்க நடக்கிறத பத்தி தான் பேசுறோம். அப்படின்னா இப்ப பாருங்க, ஒரு காலத்துல வந்து இதை வந்து இந்த கேபிட்டல் ஏ வந்து 2 ringgit 80 cent வித்த ஒரு பொருள் இன்னைக்கு அதே பொருள் வந்து 0.80 cent விற்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு 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 கணக்கு. இப்ப can I say that now Asia's share, I mean capital A share selling at discount rate சொல்லிட்டு. ஓகே, now இது வந்து ஜஸ்ட் ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. இதனால வந்து நான் உங்களை அதை போய் வாங்க சொல்றதோ இல்லை இதில் போய் இன்வெஸ்ட் பண்ண சொல்றதோ கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க வந்து என்னோட சின்ன அப்சர்வேஷன். என்னைக்கு ஒரு பொருள் வந்து அதிகமாக பாய்க்கக்கூடிய பொருள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்குதுன்னா வந்து நம்ம அதை வந்து டேக் அட்வான்டேஜ். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த கேபிட்டல் ஏரோட ஷேர் வந்து ஒரு 0.80 cent விற்கிதுன்னா வந்து நம்ம ஒரு ஒரு லெஸ்ஸே நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல எந்த நாலேஜும் கிடையாது, ட்ரேடிங் செஞ்சது கிடையாது. அப்புறம் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நாலேஜை வந்து எடுத்துக்கிறதா வந்து அஃப்கோர்ஸ் இதுக்கு நீங்கள் நிறையா படிக்கலாம், நிறையா படிக்கணும், நிறையா கேட்கணும். பட் சராசரி ஒரு சின்ன ஒரு 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 தியோரி மட்டும் வச்சுக்கோமே. ஸோ என்னைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு வெளியூருக்கு போனோம்னா வந்து நம்ம வந்து 4 பேருக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்குவோம். இப்போ வீட்டில் வந்து 4 பேர் இருந்தீங்கன்னா வந்து 4 டிக்கெட் வாங்குவோம். அந்த டிக்கெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ராஃப்லி வந்து 1000. 4 பேருக்கு வந்து டிபெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் டெஸ்டினேஷன் எங்கே போறீங்கன்னு. பட் நான் வந்து எவரேஜாக வச்சுக்கிறேன். ஒரு ஆளுக்கு நம்ம வந்து 1000 ringgit வித்தாலும் டிக்கெட்டை வாங்கினாலும் 4000 டிக்கெட்டை வாங்குறோம். நான் இப்போ நீங்க போயிட்டு வந்த பிறகு அந்த 1000 நீங்க என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா வந்து நம்மளால வந்து என்ன சொல்ல முடியும்னா வந்து நம்ம வந்து பாய்ச்சோம், அந்த ஊருக்கு போனோம், திருப்பி வந்தோம், அதனால பாய்ச்சாச்சு. நான் இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. Instead of you going to buy 4 tickets, you just going to add up another 1 more person. Okay,
அந்த 1% வந்து இன்னும் buying the tickets. இப்போ 1000 வெள்ளி இருக்குல்ல, நம்ம என்ன செய்யலாம்னா சராசரி அதாவது என்ன மாதிரி ஆளுங்க என்ன மாதிரி என்ன செய்யலாம்னா வந்து அந்த 4000 வெள்ளிக்கு வந்து நாலு பேருக்கு ஏர் ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு இன்னொரு 1000 வெள்ளிக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேர்ஸோ இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடிங்ல வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அங்கிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து 4000 வெள்ளி போட்டோம் டிக்கெட் போய் அந்த ஃபிளைட் டிக்கெட்டை போயிட்டு வந்தாச்சு. பட் உங்களுக்கு இன்னொரு 1000 வெள்ளி வந்து இந்த மாதிரி இல்லைன்னா 1000 வெள்ளியோ இல்லைன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஹவ் யூ ஸ்ட்ராட்டஜைஸ் வந்து உங்களுடைய திறனை பொறுத்து இருக்கு, உங்களுடைய நாலேஜ் நீங்க எவ்வளவுக்கு ரிஸ்க் டேக்க பொறுத்து இருக்கு. பட் எகெயின் ஐம் டெல்லிங் யூ, இது வந்து ஜஸ்ட் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் இருந்தேன்னா, இப்ப என்ன மாதிரி ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு 4000 வெள்ளியோ இல்ல 2000 வெள்ளிக்கு வந்து என் ஃபேமிலிக்கு ஒரு ஏர் ஃபிளைட் டிக்கெட் வாங்குறப்போ எரிச்சுன்னு ஒரு 500 தனியா ஒதுக்கி இந்த மாதிரி அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோமா, ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கு நமக்கு இன்னும் லாங் டேர்ம். ஓகே, அது கம்பெனி வந்து நம்மனால வந்து அந்த கம்பெனி வந்து whether it's gonna growth not growth is the secondary because அது நம்ம கையில கிடையாது. பட் ஒரு 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 யூனிக்கா இருக்கிற ப்ராடக்ட் இல்லைன்னா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து காம்படிஷனே இல்லப்போ வந்து அஃப்கோர்ஸ் அதோட டிமாண்ட் வந்து நாலு அளவுல வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லாஜிக்ல உட்காந்து பேசுறப்போ வந்து ஆஸ் அ நார்மல் கன்சியூமர் நான் என்ன செய்ய ஆசைப்படுவேன்னா வந்து என் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஏர் ஃபிளைட் 4 டிக்கெட் வாங்கினேன்னா வந்து அதுல வந்து நான் வந்து எவரேஜ் பண்ணி மேபி இன்னொரு 500 தனியா எக்ஸ்ட்ரா வச்சு அந்த 500 வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி சின்ன கம்பெனி இந்த மாதிரி கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோமா, அந்த இன்வெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம வந்து நம்ம இன்னமும் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க ஆசைப்படுவோம். சரிங்களா? அதான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நான் வந்து எதா இருந்தாலும் பரல, ஸ்டார்ட் ஸ்மால். அந்த சின்ன விஷயம் வந்து நாலு அளவுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜையோ இல்லை பெரிய எக்ஸ்பீரியன்ஸோ கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய் ஐ ஓப்பன் திஸ் இந்த சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணேன்னா வந்து டெக்னிக்கலி வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் காட்டத்தான். ஸோ இது வந்து மேலே ஏஐயோட ஷேர் ப்ரைஸ் கேபிட்டல் ஏயோட ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுமா கேட்டிங்கன்னா வந்து சார்ட் பிரகாரம் வந்து எனக்கு வந்து the possibilities அங்க இருக்கு, பட் நோ கேரண்டி, எனிதிங் கேன் ஹேப்பன் எனிவே. பட் அகெயின் நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்ல, எங்கேயாவது ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ல, அது ஏன் நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மேல இருக்கக்கூடாதோ இல்லை ஒரு சேவிங்ஸ் மேல இருக்கக்கூடாது? ஏன்னா வந்து இந்த கேபிட்டல் ஏ பிராட் ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் நம்மள வந்து இந்த ஏவியேஷனை வந்து எவ்வளோக்கு மட்டமா பேசினாலும் அதனுடைய பயன்பாடு வந்து இன்ன வரைக்கும் குறையதே கிடையாது. இம்ப்ரூவிங், அதாவது வந்து அவங்களுடைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவிங், அவங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியும் சரி, அவங்களுடைய மார்க்கெட்டிங் keep on increasing, keep on moving forward. இந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்க எங்க இருக்காங்க? what they are doing, they keep on complaining. but நான் என்ன சொல்ல வரேன்னா, we want to complain again. நம்மனால வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா make sure we have the solutions. now I can complain, imagine இப்போ நான் வந்து என்னால வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னா because I have invested ஒரு வச்சுக்கோமே ஒரு 500 நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா you become a shareholder even though you don't have authority கிடையாது, but you have the things to say. சும்மா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு புடிமானம் இல்லாம. அதனால வந்து இந்த வீடியோ வந்து அஃப்கோர்ஸ் அதனால தான் செஞ்சேன். ஸோ மேக் ஷுவர். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் என்னுடைய சின்ன அப்சர்வேஷன். இப்போ ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னால வந்து இவ்வளோ பிரமாண்டமா ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா வந்து why don't capital A? because capital A Berhad is நம்மளுடைய சொந்த ப்ராடக்ட்ங்க, நம்மளுடைய மலேசியா ப்ராடக்ட்ஸ். நம்ம மாதிரி பயன்படுத்துறது மட்டும் இல்லாம வந்து அதுல கொஞ்சம் பங்கு பண்ணி அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. பிகாஸ் நம்ம எவ்வளோ செஞ்சாச்சு, எவ்வளோ நடந்தாச்சு. why don't we just give it a try? ஸோ இந்த ஷேர் ட்ரேடிங்ஸோ இல்லை வந்து மார்க்கெட்டிங்கை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து யூ கேன் ரீச் அவுட் டு எனி ஒன் தோஸ். ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் சர்க்கிளில், நீங்கள் விசாரிச்சு பாருங்க, இல்லை அதுக்கு தேவையான ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சராசரி ஏன் மாதிரி மனுஷன் பார்த்து சொல்கிற விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு 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 ஐ ஓப்பனராக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தயவு செய்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னா வந்து ஏதாவது விஷயம் உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மோட்டிவேஷன் இஸ் crucial for everyone, right? நம்மளால வந்து ஒன்றியாக இயங்க முடியாது.
எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து கன்னடியை பத்தி பேசிட்டு உட்காந்துருக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேனோ இல்லை வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு சப்ஸ்கிரைப் கிடைக்கிறப்போ வந்து நமக்கும் ஒரு பெரிய ஒரு ஊக்கமா இருக்கும். ஸோ மேக் ஷூர் டூ சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி. பாய் ஃப்ரம் பிரமாஸ் மைண்ட்.